ஒரு முக்கியமான நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அதாவது இந்த வாடகை இல்லா இயந்திரம், இந்த இயந்திரத்தோட மாதிரி என்னன்னா மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை என்கிற அடிப்படையில் இந்த இயந்திரம் இந்த பகுதியில இன்னும் சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய இது 7வது இயந்திரம். கொமர்ஸ் எத்தனை கொடுத்திருக்கிறாங்கன்னே தெரியாது, இந்தியா முழுவதும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு இயந்திரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை நல்ல கரவொலியோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். என்ன இப்ப நம்ம பேசுறது மாதிரி இன்னைக்கு தண்ணீர் தான் உலகின் மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அதாவது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அதாவது 400 கோடி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக என்றும் 70 கோடி மக்கள் இடம்பெயர்வார்கள் என்றும் சொல்கிறார்கள். கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் என்று சொல்கிறார்கள். காலநிலை மாற்றத்தின் அகதிகள் என்று சொல்லி இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நேரத்தில் கலெக்டர் மேடம், மேயர் மேடம், அந்த அனைத்து மக்களும், இங்கு குழுமையுள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க கொமர்சோ கம்பெனியை பத்தி சில வார்த்தைகள் இங்க கூட ஒர்க் பண்றது தக்காய்ச்சின்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 104 வருஷங்களாக இருக்கு. உலகத்துல நிறைய இடத்துல நாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த பங்களிப்பு இந்தியா ஃபுல்லாவே நாங்க நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். மெயினா நாங்க ஒரு வருஷத்துக்கு இந்த விஷயங்கள்லாம் நாங்க எடுத்துக்கணும், இது ஃபோக்கஸ் பாயிண்டா எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். போன ஒரு 2 வருஷமா இந்த நீர்நிலைகள் எல்லாம் சுத்திகரிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல கேஞ்சஸ் கிளீன் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு மெனி ரிவர்ஸ் இன் நார்த்தன் சைட், இன் ஈஸ்டர்ன் சைட் கிளீன் பண்ணதுக்காக we have donated such a machines. As he said, this is hybrid machines. and மிஷின் மட்டும் நாங்க டொனேட் பண்றது இல்லை, இதுக்கு டிரைவர்ஸும் நாங்க ஏற்பாடு பண்றோம். கம்பெனிலே ட்ரைனிங் பண்ணி, இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது ஒரு லேடி டிரைவர். நீங்க நிறைய லேடி டிரைவர்ஸ் பார்த்துருக்கலாம். ஆட்டோ ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க, பிளைட்டு கூட ஓட்டுவாங்க. ஆனா இது போல மிஷின்ஸ் லேடிஸ் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும், கொஞ்சம் தைரியமும் வேணும். அதையும் கொமர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி எவ்ரி இயர் ஒரு 30-40 பேர் லேடிஸை ட்ரெயின் பண்ணி அவங்க எங்க கம்பெனிலேயே டெஸ்ட் ட்ராக்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு டிரைவர்ஸா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹெல்ப்னால அவங்க கிட்ட சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். அவங்க இது மட்டும் இல்ல, இதை வச்சு அவங்க வெளியில அவங்க வேலையும் தேடிக்கலாம், வெளியிலயும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் கொமர்ஸும் பண்ணிட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு 20-25 லேடி டிரைவர்ஸ் லேர்னிங் ஃப்ரம் கொமர்ஸு. இது மற்றும் இந்த நீர்நிலையை சுத்திகரிக்க மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ் ரூம்ஸ், மெயினா சார் சொன்னது போல இந்த டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது. நிறைய ஸ்கூல்ஸ்ல லேடிஸ்க்கு நிறைய டாய்லெட்ஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல இப்ப கூட ரீசெண்டா ஒரு இடத்துல more than 2000 லேடிஸ் ஆர் ஸ்டடிங் த கேர்ள்ஸ். அந்த ஸ்கூல்ல ஃபுல்லா லேடி டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் மதுராந்தகத்துல. இப்போ நெக்ஸ்ட் இது போல மிஷின்ஸ் as he said, even I also don't know how many missions were donated as of now. And next 2-3 days we are continuously donating. Even tomorrow also we are going Vaigai river donation இருக்கு. நெக்ஸ்ட் மகாராஷ்டிரால ஒரு donation இருக்கு. கண்டினியூஸா this mission exactly it has come from Japan. ஜப்பான்ல இந்த இடத்துக்கு யூஸ் பண்றாங்க. this is manufactured in Japan, not in Chennai plant. இந்த என்டையர் மிஷின் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் ஜப்பான். ஹைபிரிட் மிஷின் இங்க ஒர்க் பண்ணதுக்காக இது இட் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 crore plus. இது போல நிறைய இடத்துல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரெக்வஸ்ட் கொமர்ஸ் சைட்ல இருந்து கலெக்டர் மேடம்க்கும் மேயர் மேடம்க்கும் எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் நாங்க வைக்கிறது, தயவு செஞ்சு இதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது இது சூப்பரா மெயின்டைன் பண்ண எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். இன்னும் வாட்டி கொடுக்கணும், இன்னும் பண்ணணும்னு எங்களுக்கு என்ன இருக்கும். அது நீங்க சில இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும் மெயின்டைன் பண்ணாம.
பிரச்சனை ஆனதுல அங்க போனதால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க அழகா மெயின்டைன் பண்ணி இது வந்து கொமர்ஸோ நம்ம கொடுக்குறோம், எக்ஸ்டர்னலா வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. கலெக்டர் மேடம், மேயர் மேடம் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கிற வில்லேஜஸ் சப்போர்ட் பண்ணணும். இங்க இருக்கிற நீங்க ஜனங்க சப்போர்ட் பண்ணாதான் இதை வந்து அழகா எடுத்துட்டு போக முடியும். இங்க இருக்க அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பண்ண முடியாது, அவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும். ஆனா லோக்கல் வில்லேஜஸ், லோக்கல் தலைவர்கள், லோக்கல் லீடர்ஸ் அவங்க எடுத்து பண்ணீங்கன்னா இது போல நிறைய இடத்துல நாங்க பண்ணதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா எங்களுக்கு இருக்கும். கொமர்ஸுக்கு நீங்களும் எங்களை மோட்டிவேட் பண்ணாதான் நாங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். நாங்க மட்டும் உங்களை மோட்டிவேட் பண்ணதில்ல, நீங்களே இப்ப எங்களை போல இப்ப வருஷத்துக்கு இப்போ இந்த வருஷம் மட்டும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15 கோடிக்கு நாங்க பண்ணிருக்கோம் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் இந்தியா. இப்ப அடுத்த வருஷம் நாங்க 25 கோடி பண்ணணும்னு சொன்னா நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட், நீங்க கொடுக்குற மோட்டிவேஷனை தான் நாங்க பண்ணவே முடியும். இப்போ இது இவ்வளவுதானா, நாங்க இவ்வளவுதான் பண்ணிருக்கோமே, அது எங்க போச்சுன்னு கேட்கும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அது போல இந்த மிஷன் மெயின்டைன் பண்ணணும், அந்த இடத்த மெயின்டைன் பண்ணும். இப்போ இவங்க கலெக்டர் மேடெல்லாம் சொன்னப்பல இந்த அளவுக்கு இவ்வளவு சூப்பரா பண்ண போறாங்க. இங்க இதை வந்து மெயின்டைன் பண்ணும், மெயின்டைன் பண்ணி மேல மேல இது யூஸ் பண்ணணும். இது போல இன்னும் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்க வந்து அதை வெளியில எடுத்துட்டு வந்து சொல்லணும். இந்த இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ண எக்ஸோனோவாக்கும் மற்ற எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் இங்க வந்திருக்கிற அனைத்து சகாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். இவ்வளவு வெயில்லையும் கொஞ்சம் கூட கூட்டம் கலையாம உட்கார்ந்துன்னு இருக்கீங்க. உங்களுக்கு மற்றொரு மாதிரி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. சார் தான் அங்க ஜப்பான் முதல்வரை ரிசீவ் பண்ணாங்க. அப்ப முதல்வர் அவர்கள் அங்க வந்து ஒரு ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல முதல்வர் அவர்கள் உட்கார்ந்து அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்திருக்கிறாங்க, ஒரு மெஷின் எப்படி பண்ண முடியும்னு. அப்ப அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு, இந்த இயந்திரம் எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மக்களுக்கு வேணும்னு. உடனடியா இங்க நடந்த எக்ஸிபிஷனுக்காக மட்டுமே அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதற்கு ஒரு பெரிய கரவொலியை கொடுக்கணும். அடுத்ததாக இந்த மிஷினை பத்தி சொன்னாங்க இல்லையா, இது பேரு ஹைபிரிட் மிஷின். இந்த மாதிரி மிஷின் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இங்கதான் வந்திருக்கு. முதல் இயந்திரமும் நமக்கு தான் கொடுத்தாங்க. அது என்னன்னா, அது அந்த பூம் மூவ் பண்ணும்போது அதுலயே பவர் ஜெனரேட் பண்ணும். இதோட நிர்வாகம் என்பது நம்ம சென்னையில இருந்து பாத்துக்கலாம். இந்த மிஷின் எவ்வளவு நேரம் ஓடுனது, எவ்வளவு நேரம் ஐடியலா இருந்தது, எவ்வளவு டீசல் கன்சியூம் பண்ணது, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். எனவே அதற்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்கிறோம். இது அலாஃபத் ஏரினாங்க. இன்னைக்கு சென்னையில இருந்து ஒரு குழு வந்திருக்கிறாங்க, அராஃபத் ஏரி, புழல் ஏரி அராஃபத் ஏரி பாதுகாப்பு குழு. அவங்கள நல்ல கரவொலியோடு வரவேற்போம். அந்த ஏரியில வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதா ஒரு திட்டம் இருந்தது. இந்த குழுவினர் தான் அதுக்காக பெரும் முயற்சி எடுத்து அதை தடுத்து இன்றைக்கு நல்ல நீர்நிலையா மெயின்டைன் பண்றாங்க. அவர்களுக்கும் நன்றி செய்து கொண்டு, அடுத்ததாக நினைவு பரிசு. இப்ப இந்த நினைவு பரிசு பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து எக்ஸ்னோராவில வந்து பொன்னாடை பயன்படுத்துவதில்லை, பொன்னாடை வீணாடை, அதான் எங்களுடைய பாலிசி. இது வந்து குருவிக்கூடு காயர்ல இருந்து, அதாவது இந்த கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி வர்றாங்கல்ல, அவங்கள ஏன் நகரத்தை நோக்கி வர்றாங்கன்னா அங்க வேலை வாய்ப்பு இல்லாததான். எனவே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக காயர்ல இருந்து இது பண்றாங்க. இதுல நிறைய நேரம் இப்போ இங்க வந்து உலக சிட்டுக்குருவி தினம் கூட கொண்டாடணும். இதுல சிட்டுக்குருவியும் வந்துருது. எதுவுமே இல்லைன்னா ரொம்ப ஒரு அழகான வால் ஹேங்கிங்கா இருக்கும். இதை தான் கொடுக்குறோம். அடுத்தது இப்ப இது பாத்தீங்கன்னா, இது ஒரு மேட்டு. நம்ம பிஆர்ஓ சார் சொன்னாங்க, சரி பிஆர்ஓ சார் சொன்னாங்க, இத வந்து எப்படி சார் பரிசா கொடுக்குறீங்க, கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்லுங்க, கொடுக்கலாமா? இதோட வரலாறு என்ன தெரியுமா? நீர்நிலைகள்ல போய் பாவம் போகணும்னு போய் துணியெல்லாம் விடுறாங்கல்ல, அந்த துணியை எடுத்து அதுல இருந்து செய்கிற மேட். இப்போதைக்கு 30 பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல ஆயிரம் பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு காத்து இருக்கிறது என்பதை சொல்லி நாங்கள் அதை பெருமையோடு இந்த இடத்தில் கொடுக்கிறோம். கொமர்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த நினைவு பரிசை கொடுக்க அன்போடு கேட்கிறது. மேடம், இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்ண மேட்டு. இது தண்ணியில விடுறாங்கல்ல துணி, அதை எடுத்து பண்றோம். நல்ல கரவொலியோடு நம்ம எக்ஸ்னோராவோட சிஎஸ்ஆர் கன்சல்டன்ட் ராதா மேடம் அவர்கள் நம்முடைய மேயர் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பார். திரு மடிப்பாக்கம் சுப்பிரமணியம் அவர்கள் தனித்தனியா எடுத்து டைரக்டர் அவர்களுக்கு நம்முடைய சுப்பிரமணிய சார் அவர்கள் சாருக்கு கொடுங்க. சார் கிருஷ்ணா சார் அடுத்தது கொடுங்க. மேடம் வாங்க வாங்குங்க. திரு தக்காட்சி அவர்களுக்கு ராதா மேடம். மேல வாங்க, ஓடி வாங்க.
எங்களை நாங்க சந்திக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துகிற நம்முடைய கமிஷனர் சார் அவர்களுக்கு திரு ஜானகிராமன் அவர்கள் போங்க. மண்டல குழுவினுடைய தலைவர் ஐயா சந்துரு அவர்களுக்கு, இந்த கவுன்சிலர் அம்மா புனிதா அவர்களுக்கு திருப்பி 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 கொடுங்க. இந்த ஏரி இன்னைக்குதான் ஆனா வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களை 2 ஆண்டுகளாக ஒருத்தர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இதை வேலை செஞ்சே ஆகணும்னு திரு சுரேஷ் அவர்கள். அவர் வந்து எங்களுடைய தன்னார்வலரா கருதி அவருக்கு சிறப்பு செய்ய வாங்க. இன்றைக்கு மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க. எங்களை நாள்தோறும் உற்சாகப்படுத்துகிற ஒரு அற்புத மனிதர் நம்முடைய பிரின்சிபல் அவர்கள் இங்க இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் அப்படி முன்னாடி வரலாம். அம்மா நல்ல ஒரு கரவொலி கொடுங்க. உங்க பிரின்சிபல், நம்ம பிரின்சிபல் முதல் நாளிலிருந்து எல்லா ஏரிகளுக்கும் வர்றாங்கம்மா. அது மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தில் நாங்க செய்யற வேலையெல்லாம் ஆவணப்படுத்தி தருவதாக ஒரு உறுதி சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த இடத்தில் சிறப்பு செய்யும். வேற யாரு இருக்காங்களா மேடம்? அப்படியே மோகன் விழுதுகள் வாங்க. மோகன் சீக்கிரம் வாங்க. கொமர்ஷியல் இருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்க சிறப்பு செய்யணும். காலத்தின் அருமை கருதி வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் பல பொறுப்பில் உள்ளவர்கள் வந்திருக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றியை சொல்ல வேண்டும் என்கிற சூழல் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி திரு மடிப்பாக்கம் சுப்பிரமணியல் அவர் தான் நம்முடைய நீர்நிலையினுடைய பொறுப்பாளர். ஒரு 200 ஏரிகளை மீட்பது ஒரு 30-40 ஆண்டுகளாக இதில் வேலை செய்கிறார். அவர் தான் நன்றி உரை சொல்லணும். காலத்தின் அருமை கருதி இதை விரைவாக நிறைவு செய்கின்றோம். அதே மாதிரி மேடத்திட்ட ஒரு வேண்டுகோள். நேற்றுக்கு வந்து இந்த போக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நேற்றுக்கு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. எக்ஸ்னோராவும் அதுல பிரசன்ட் பண்ணி இருந்தோம். நம்ம மாவட்டத்துக்கு உத்தரமேரூர் பிளாக் சொல்லி இருக்கிறாங்க. அதில் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் வந்து சிறப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் எக்ஸ்னோராவின் சார்பாகவும் கொமர்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். அடுத்தது அனைவருமாக இணைந்து இந்த ரிப்பன் கட் பண்ணிட்டு அதை துவக்கி வைக்க அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.